ஆரியன் என்றால் சான்றாண்மை மிக்கவன், சிறந்த ஒழுக்கங்களை சிறந்த பண்பு நலன்களை தன்னகத்தே கொண்டவன் யாராயினும் அவன் ஆரியன். ஆரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம்னு பாரதி பாடுறான். பல இடங்கள்ல ஆரியன் என்கிற வார்த்தையை பாரதி பயன்படுத்துறான். ஒரு இடத்துல கூட ஆரியனை பிராமணனாக அவன் பார்க்கல. புரியுறதா? ரொம்ப பணிவாக இந்த பெரியாரிஸ்டுகள் அல்லது இப்பொழுது ஆரியம் திராவிடம் என்று பேசிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்வது, நீங்களே என்ன சொல்கிறீர்கள்? எகிப்திய நாகரிகம் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அறுதியிட்டு உரைக்கிறார். அந்த எகிப்திய நாகரிகத்திற்கு இணையாக இந்தியாவிலே இருந்ததுதான் சிந்து சமவெளி நாகரிகம் என்று நீங்கள் சான்றுகளை தேடி சொல்ல விரும்புகிறீர்கள். அப்படி என்றால் 5000 ஆண்டுகள். இவர்கள் சொல்வது என்னவென்றால், அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னே அங்கே சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது. சிந்து சமவெளியில் இருந்தவர்கள் தான் திராவிடர்கள். மத்திய ஆசியாவிலே இருந்து புறப்பட்டு வந்து அங்கே இருந்த திராவிடர்களை எதிர்த்து அவர்களை வீழ்த்தி அவர்களை அழித்து அங்கிருந்து அவர்களை அகற்றிவிட்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டவர்கள் தான் ஆரியர்கள் என்று நீங்கள் கற்பனை கதைகளை வடித்து நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போகிறீர்கள். உங்கள் கற்பனை கதைகளையே நான் வாதத்திற்கு ஒப்புக்கொள்கிறேன். இது எப்பொழுது நிகழ்ந்தது? ஒரு 3500 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பல்வேறு காலகட்டங்களில் கலப்பு ஏற்பட்டு, சாதி கலப்பு ஏற்பட்டிருக்கிறது, மத கலப்பு ஏற்பட்டிருக்கிறது, வர்ண கலப்பு ஏற்பட்டிருக்கிறது. எல்லா கலப்பும் ஏற்பட்டுல. இன்னமும் என்ன உனக்கு ஆரியன் இவன் திராவிடன் எவன் என்று பிரித்து பார்க்க? ராஜாஜி ஒரு முறை அழகாக சொன்னார், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய ஆசியாவிலே இருந்து இங்கு வந்து சேர்ந்த ஆரியர்கள் தான் நாங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அது இருந்து தொலையட்டும். ஆனால் 2000 ஆண்டுகள் முடிந்து விட்டதே. இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் எத்தனையோ மாற்றங்கள், எவ்வளவோ கலப்புகள் நிகழ்ந்து விட்டனவே. ஒரு திராவிடன் ஆரியனோடு கலந்து விட்டான், ஆரியன் திராவிடனோடு கலந்து விட்டான். தொல்காப்பியம் தான் தமிழில் முதல் நூல் என்று சொல்கிறோம். அந்த தொல்காப்பியம் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கிறோம். அந்த தொல்காப்பியத்தில் தான் 4 வகை வருண அமைப்பையும் பேசுறான். புரிகிறதா? அதில் தான் அவன் சொல்றான், அந்தனர் சத்திரியர், அந்தனர் அரசர், வணிகர், வேளாளர். இந்த வார்த்தைகளை தான் தொல்காப்பியத்தில் பார்க்கலாம். அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ அவனுடைய காலத்திலேயே நீங்கள் ஆரியருடைய கலப்பு வந்து விட்டது, ஆரியருடைய செல்வாக்கு தொல்காப்பியத்திற்குள்ளே வந்து விட்டது. அதனால் தொல்காப்பியன் ஆரியனுடைய கைக்கூலி. திருவள்ளுவர் அவர் ஆரியருடைய கைக்கூலி. சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் வந்தது பற்றி முதலாக சொல்வதே சிலப்பதிகாரம் தான். அதனால இளங்கோவடிகள் ஆரியருடைய கைக்கூலி. ராமாயணத்தை வடக்கிலிருந்து தெற்கே கொண்டு வந்து அதை தமிழ்படுத்திய கம்பன் கைக்கூலி. இது எங்கே போய் முடியுது? ஒரு மன நோய் இல்லையா இது? இது அவசியமா?